நம்ம எங்கள் ஊருக்கு வந்து தளபதிக்கு நான் உன் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சரி கிளிக். தேங்க்யூ. வண்டி அம்மா போயிட்டு தெரியுமா, கீழே விழுந்தா நானே 4 டைம் எந்திரிக்க முடியல. வீலிங் பண்ணி மேலே அந்த அந்த பக்கம் ஊற்றி கீழே விழுது. டபுள் ஸ்டாண்ட்லாம் இல்லை வண்டியில். இந்தா இழுக்கணுமா? அப்படி தமிழில் சொல்லிட்டு போ. ரொம்ப நாள் ஆசை நம்ம வண்டி ஷிப்பிங் பண்ணணும். ஏதோ நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ தான் ஷிப்பிங் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இது ஏறன்னு வச்சுக்கோ, ஏன் கிடுக்கு 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 கிடுக்குன்னு ஆடுது. அண்ணா கிளம்பு. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஏன் பையா, எனி வாரண்டி கேரண்டி? தான் இருக்கு. நோ வாரண்டி. நோ வாரண்டி மறுகியா? ஒன்லி நீச்சல் போட்டு கொக்கை போட்டு எடுக்கிறது தான் வண்டி. கவர்மெண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் டீ பை போட் டீ குடிக்க போயிருக்காங்களா? ஒழுங்கா ஏற்றி இருக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஏற்றிட்டு போயிட்டோம். பாஞ்ச் அது சின்ன வண்டிக்கு 150 ரூபாயா? பேசிகிட்டே இருப்பீங்க, இப்போ இருட்டில் தான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு கிடப்பீங்க. 5 மணி நேரம் இதுக்கோசம் வந்திருக்குன்னு சொல்கிறேன், யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. வெட்டி நாயம் பேசிட்டு இருங்க நின்றுக்கிட்டு. இப்போ இருட்டாச்சுன்னு எப்படி இருட்டில் எப்படி எடுப்பீங்கலாம்? அடுத்த போட்டு வருது பேர், பேசாமல் டக்குன்னு ஏறுங்க. 3 பைக் 1500 rupees. அவர் கமிஷன் தானே? ஓகே தேங்க்யூ. உனக்கு நான் இருக்கேன். இந்த அந்த தாத்தாட்ட பேசி தராராமா. உமா கொடுத்துட்டு வந்துடுவேன்னு. உமா கொடுத்துட்டு வா. ரேட்டு முடிக்கணும், அப்போ தான் உமா தரணும். कितना किलोमीटर? 4 ना 4 ஆமாம், சும்மா கிடையாது. இவருக்கு தான் இப்போ பேசுகிறாராமே. ₹800. 800. 800 பெல். எங்கள் அம்மா சுருக்கு போய் தூக்கிட்டு வந்துட்டேன். 800க்கு பேசுகிறாராம்மா. ஆ 850 मेरा बोला ना सतकोड़ा 3 முன்னாடி போய் இங்கிட்ட தள்ள முடியல. முன்னாடி போய் நிறுத்திக்கிறேன், அப்போ தான் மித்த வண்டி ஏற்ற விட மாட்டான். சாபே என்னம்மா 1000 rupees 3 பைக் வா, வண்டி ஏற்றி விடு வா. எனக்கெல்லாம் ஏற்ற தெரியாது. 1000 rupees வாங்கல ஏத்து. வண்டி அம்மா போயிட்டு தெரியுமா, கீழே விழுந்தா நானே 4 டைம் எந்திரிக்க முடியல. நான் பிடிச்சிக்கிறேன் பா. கிளச்சு போடு மாமா, வண்டி நியூட்டன் பண்ணி விடு மாமா. உரிச்சா வீலிங் பண்ணி மேலே அந்த அந்த பக்கம் ஊற்றி கீழே விழுது. மாமா ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் போகிறேன் மாமா. டபுள் ஸ்டாண்ட்லாம் இல்லை வண்டியில். கொஞ்ச நேரத்தில் எனக்கே பயமா தான்டா இருக்குது. வீல் எங்க கட்டுறதுன்னு கேக்குறாரா? ஐயோ அண்ணா 1 மினிட் நவர் சொல்லு. அவர் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எகிரி குச்சிரு. அந்த பைக்கு
नहीं नहीं ये गुट्टी है ए इधर फोन है अभी तो बांधे हुए फोटो आ भाई बोल रहा நான் பிடிச்சிக்கலாம். हां ठीक है ம் ஏண்டா ரேட்டு பேசி கொடுத்தது நானே அன்னை வர சொல்லிட்டே நீ. ஆமாம் அப்படியே இது கேடு நேராக ஒரு வீடியோ எடு, நேராக ஒரு ஃபோட்டோ. சீக்கிரம் அவர் கிளம்பிட்டார் அடுத்த வண்டி எடுக்கிறதுக்கு. அதான் என்னடா நூல் இருக்குது. வா ஏத்து வா. ए போயா அவன் திட்டிவிட்டு ஆ இரு 2 செகண்ட் கழிச்சுடு. செட் பண்ணலையா? ஆமாம் சவுப் லைட் எரியுது. இது எவ்வளோ ஸ்பீடு போவோம்? போட்டு இழுத்து பிடிச்சிக்குவா. புஷ். ஆமாம் இது என்ன இழுத்த போட்டு கம்முறது? இந்தா இழுக்கணுமா? அப்படி தமிழில் சொல்லிட்டு போ. டிக்கே அந்த வண்டிக்கு போ, உன் வண்டிக்கு போ. தல்ல எஸ் இது மாமா பையா இன்னும் இது பண்ணுங்க ஜேபி போட்டு திருப்பி நிற்க சொல்லு, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். திருப்பி நிறுத்த சொல்லு, ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஒன்று. ஆ இங்கே வர்றா சாபுக்கு. சரக்குன்னு தண்ணியில் போய் இறங்கிடுச்சுன்னா இது வெயிட்லெஸ். தூக்குங்க இந்த பக்கம். பாத்தியா உனக்கு மட்டும் உசாரா ஹிந்தியில் ஏதோ பேசிக்கிற. இன்னைக்கு சாபாசா வண்டி சம்பவம் இருக்குது. கால் வைக்காத, கால் வைக்காதடா, அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆசை நம்ம வண்டி ஷிப்பிங் பண்ணணும். ஏதோ நம்மளால் முடிஞ்சது இவ்வளோதான் ஷிப்பிங் பண்ண முடிஞ்சிச்சு. கண்ட்ரி ஷிப் பண்ண முடியல, ஒரு ஏரியாச்சும் ஷிப்பிங் பண்ணுவோம். அங்க அங்க பாரு கீழே இறங்குங்க முடியாது. நாம போயிட்டு வந்தோம். ஆமா இங்க ஏதோ ஒரு பேட்டரி இருக்கு. இது என்ன பேட்டரி மாமா? பேட்டரி எடுத்துட்டியா? 7% ஏய் என் பேட்டரி காணாம்பா. 7 தான் இருக்கு பாரு. பெரிய தொல்லை. ஐயோ மாரியாத்தா இப்பன்னு பார்த்தா இது யாரோட பேட்டரிடா இங்க இருக்குது? மாமா 2 பேட்டரி தான், எனக்கு ஒரு பேட்டரி கொடு மாமா. இரு செக் பண்றேன். டிக் போடு. இந்த செல்ல குட்டிடா. ஃபுல்லா இருக்கு பாத்துங்க. அண்ணா கிளம்பு. போட்டு கமர்தி. சமாளவா. என்ன சே ஓரமா நடுவுல நில்லுமா. மாமா பொட்டி வர போட்ல மாமா. உளுந்துற பொட்டி எடுக்கிற லேப்டாப் போய்டும். பைட்டோ இந்த பக்கம் வர்றதாமா. இந்த பக்கம் மாமா. இந்த பக்கம் தான் வருது. மாமா ரெண்டுத்துக்கு எதுவும் தெரியாம மாமா இதுக்கு முன்னாடி நான் கப்பல்ல போனதில்ல மாமா. வாந்தி கீது வந்துற போகுது. ஐயோ கரெக்டா பூட்டாம வச்சிருக்கனே. ஏய் சாபே பயமாக்குது சாபே, ஆட்டாம இருடா. கப்பல ஆடுது. ஐயோ நடுவுல போறோம். பாய்மரம் போடுங்க. இப்படியே ஒரு குட்டியால ஏத்திட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போறோம். 1000 கிலோமீட்டர்.
இப்பன்னு பார்த்து பொட்டி பூட்ட மாட்டேங்குது. பொட்டி போனா போது நீ வா. ஏய் பொட்டியில தான்டா லேப்டாப்லாம் இருக்கு. பையா பாய். நான் பார்ப்போம். நான் மட்டும் தான் போறோமா? ஒரு போட்டை தனியா விலைக்கு வாங்கிட்டோமா? மாமா மாமா முன்னாடி டைட்டானிக் போஸ் கொடுக்கலாமா? இப்படி போட் ஆடுது. ஏய் போட்டுக்கு இதை ஆட்டி கமுத்தி விட்றாரா? ஆட்டுங்க. ஏய் நான் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இது என்ன நினைச்ச ஸ்டேரிங்க மாமா? இவனுக்கு கப்பல் ஓட்ட தெரியலன்னு நினைக்கிறேன் மாமா. பயமா இருக்குது. உட்காந்திக்கோ மாமா, உட்காந்திக்கோ. பல லட்ச ரூபா பொருள் வண்டிக்குள்ள இருக்குது. உட்காரு உட்காரு. இது கொடு. சேப் பார்த்து பொறுமையா கூட்டு போடா. எங்க ஹெச்ஆர்? ஏ ரொம்ப நாள் ஆசை பையா. உனக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ராவே தரேன், திட்டாத. மாமா இது இருக்கிறதால விசபிளே ஆகல மாமா. அவன் மாதிரி எந்திரிச்சா திட்டுவான். 4 கிலோமீட்டரு. ஏன்டா இவனுங்களை கூப்பிட்டுன்னு ராவடியா இருக்கும். வச்சாரு மேலே இது ஏறன்னு வச்சுக்கோ. ஏன் கிடுக்கு 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 கிடுக்குன்னு ஆடுது. கம் கம் கம். எப்படியோ பொழுது இறங்குறதுக்குள்ளார போயிட்டோம். உட்காரணுமா? உட்கார முடியாது. இது சீட்டா? ஏய் விசிபிள் நல்லா இருக்குப்பா. எல்லாம் காட்டு வீசுதே. தாத்தா உனக்கு ப்ரொமோஷனு. எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி வீடியோ இனிமேட் போட போகிறாங்க மட்டும் பாரு. ஆட்டோங்கம்மால நாம் ஆட்டுறதுக்கு ஆடுது இப்படி. ஃபோன் விழுந்துச்சுன்னா எடுக்க விட மாட்டான் தானே. ஏய் ஏய் ஆடுதுடா போட்டு. அவனுக்கு லூசு போட்டு போல ஓட்ட. அது வேற பான் பிராக் எடுத்து போட்டுட்டு இருக்கானா? ஹெச்ஆர் நாங்கள் ஒரிசாவுக்கு உள்ளே வந்த காரணமே இந்த போட்டில் போகணுன்னு தான் ஹெச்ஆர். இந்த ஒரு சீட் நல்ல எங்கடா இருட்டாயிருமோன்ட்டு பயந்துட்டு இருந்தோம். கரெக்டாக எங்கடா போட்டு இழுக்கு. ஆமாம் நானா போட்டு ஓட்டவா? இந்தா கமுத்தி விட்றாத. லட்சக்கணக்கில் உள்ள இருக்கு. என் பொட்டி வேற பூட்டலை இப்போன்னு பார்த்து. 4 கிலோமீட்டர் அந்த தீவுக்கு போகிறோம். இந்த தீவுலேருந்து அந்த தீவு. இவன் வேற என்னை எந்திரிச்சா மட்டும் தான் எந்திரிச்சு உட்காருன்னுங்கிறான். இதுபடி நான் முன்னாடி கப்பல் சரியாக ஓட்டுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன். கவலையே போயிருங்க. போகிற வழியில் உளுந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ. அம்மே யாருக்கிட்ட போட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏய் ஒரு இடத்துல உட்காருங்கடா. என்னை போட்டு தள்ளிங்க சாபு. நீ இந்த பக்கம் வா. போட்டு ரைட் சைடில் போகுது. ஸ்டேரிங் கொடுத்துருந்தா கூட நான் ஓட்டிகிட்டு போயிருந்திருப்பேன். ஸ்டேரிங்கும் இல்லை. ஆட டேய் போட் லெஃப்ட்டில் போகுதுடா. டேய் அந்த போட் இடிக்க வருது. நவருங்க. ஏ மாமா போட் ரைட்டில் போகுது. லெஃப்ட்டில் போக சொல்லு. ஏய் லெஃப்ட் போ. மாமா 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 இன்னும் கொஞ்சம் திருப்ப. மாமா இது ஏதோ இரும்பு கப்பல் போடுற மாதிரி இருக்கு மாமா. சாபே டவரே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ண முடியாது. மேமே உனக்கு வீடியோ நான் அனுப்பிச்சுட்றேன். இந்தா அது குழந்தையில போனையா விவரம் கூட தெரியாது. அது எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கே ஞாபகம் இருக்கும். எங்கடா கண்ணு கெட்டினது வர வரைக்கும் தீவை காணா. மாமா நீ வந்துரு. ரோஸ் சேக் பண்ணலாம். அந்த தீவு வந்துட்டு நாளைக்கு நம்ம வாங்கிடலாம். இது வந்துட்டு 5 crores சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். யாரா சிவா மெசேஜ் பண்ணியிருக்கான். மாமா டவர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு சாக்ரிட்டி ப்ரோ. இல்லை சாக்ரிட்டி ப்ரோக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க. அவன் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சு சொன்னான். மோதிரம் இருக்குது தானே. எங்கே வந்து ஞாபகம் வருது பார்த்தியா? இந்த போட்டில் நம்ம செப்பை செதுக்கி வச்சுட்டு போவோம்.
டைம் ஆகலை, பரவாயில்ல. இதுதான் தெரியுது. மாமா அங்கே போய் நிறுத்துவான்னு நினைக்கிறேன். கரெக்டான டைம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் இருட்டாக இருந்திருக்கும்ல மாமா. இங்கே நம்ம எவ்வளோ பயந்துட்டுருக்கோம், அவன் நடந்து போயிட்டுருக்கான் மாமா. அப்போ இது ஆழம் இல்லையா மாமா? இங்கே ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன் மாமா. இதுனா நம்ம எப்படி மாமா போட் ஓட்ட முடியும்? பையா வந்துட்டேன், கவலைப்படாத, நீ ரிட்டர்ன் போவ. எத்தனை மணி வரைக்கும்னு தெரியல. இவங்களுக்கு எப்படி கூகுள் மேப் தெரியும் மாமா? அங்கே பாரு, நாய் நீச்சல் அடிச்சுட்டு வருது. ஆமாம் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டு தீவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது என்ன தீவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா டு ஓடி, ரெண்டும் ஒரே இதுதான். ஆமாம், ஒரிசா ஒன்று. இப்போ தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு இடம். இது நாங்கள் யாருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும், என் நண்பனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நண்பனுக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் இப்படி ஒரு பிளேஸ் வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் நண்பன் தான் சொன்னான். அவனே இன்னும் விசிட் பண்ணதில்லை. மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் யாருமே அவ்வளோ விசிட் பண்ணல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். வேற என்ன சொல்லிக்கலாம். அவர் பின்னாடி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நாங்க மிடில் கிளாஸ், எங்கனால வந்துட்டு கண்ட்ரி எல்லாம் ஷிப்பிங் பண்ண முடியல. ஒரு தீவு தான், என்னமாமா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் எங்களால கவர் பண்ண முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு 14 கிலோமீட்டர் வரும். 4 கிலோமீட்டர்லயே இறக்கிடுவாங்க, 14 கிலோமீட்டர்லயே இறக்கிடுவாங்க. இதோட டீடைல்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன், இல்லை நீங்களும் போயிட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுவீங்க. இது பெரிய ரெக்கார்ட்லாம் இல்லை, வண்டி சேஃபா வந்தா பரவாயில்ல. என் பொட்டி பாருங்க அங்க. லில்லாவா? நிலாவா? இல்ல மாமா, இப்படி கோணையா நிறுத்தணும்னா எப்படி மாமா கூட்டு போவான்? தெரியல, இன்னொரு போட் நவுத்தணும்னு நினைக்கிறேன். மாமா கரை ஒதுங்கிருச்சு, எல்லாம் குதிங்க. கரை தட்டிருச்சு, ஒதுங்கிருச்சு, கதவு ஒதுங்கிருச்சு. எல்லாரும் இறங்குங்க. எப்படி அவன் கொண்டு போறான்னு தெரியலையே. மாமா போட்டு இடியுது. ஆக்சிடென்ட். ஒன்னும் ஆகல. ஹரியானா இல்ல, தமிழ்நாடு. தமிழ்நாடு. மாமா அவன் ஹரியானான்னு சொல்லுவான். ஹரி 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 அப்படிதான் வந்து சொன்னான். சார்ஜ் இல்லாம இது இன்னும் ஈரோடு இருக்குது. ஆமா, என்ட்ரு இருக்கு, கவலைப்படாது. என்ட்ரு இருந்து உனக்கு நல்ல வியூ ஆகும். கடைசி டைம்ல இன்ஸ்டா 360 உயிர் வந்துச்சு. காசு காசு காட்டு கொடுத்து குதி குதி மாமா, கடல் குதி மாமா. என் வண்டி தாட்டியா போட்டு போயிட்டோம் மாமா. இறங்கி வாடா மாமா. என் பொட்டி மட்டும் பார்த்து மாமா, அது பூட்டவே இல்லை. நானு கரெக்டா பொறுமையின் மாமா, அது பூட்டவே இல்லை. நானு அதான் பிடிச்சிருக்கேன் கரெக்டா. இப்படி ஏற முடியாதா? ஏய், எங்கடா வச்ச பவர் பேங்க்? தண்ணிக்கு போகுது. அந்த வண்டி பார்த்துக்கோ, ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். வண்டியில் ஃபோன் பண்ணுங்க. ஏய், வண்டி எல்லாம் ஆஃப் பண்ணி விடுடா. ஆமா, கடலுக்குள்ள போகுது வண்டி. டிக்கி டிக்கிறா மாமா, டிக்கி நவுத்து மாமா. ஓ, இதுக்கப்புறம் நீ தான் வண்டி எடுத்துக்கணுமா? காசு டிப்ஸ் கொடுக்க. இரு பையா, பார்த்து பையா. தள்ளிட்டே போயிரு பையா.
பையா கொஞ்சம் வண்டி ரேஸ் ஆகட்டும் பையா. ஃபர்ஸ்ட் கியரில் தான் இருக்குது. இரு பையா, ஸ்போர்ட்ஸ் மோட் பவர் வரும். நான் எங்கே பையா எப்படி அடிக்கிற? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது. நோ ஆக்சிடென்ட். ஸ்டார்ட். ஆமாம், லைட்டு பெரிய லைட். நீ எப்போ கிளச் பிளேட் போயிடும் இப்படி தேய்ச்சா. லைட் ஆஃப் பண்ணு, இல்லை பேட்டரி டவுன். थैंक यू. 4 लाख 4 लाख. हाँ 3.5 3.5 लाख. हाँ ஆமாம். டி बड़ा यूट्यूबर தமிழ்நாடு. இப்படியே சொல்லி புள்ளி ஏமாத்து. இது 310. இது 390. படா பைக். இதோட படா பைக். அப்போ ஏன் ரேட் கம்மியாக இருக்கு? தமிழ்நாடுண்ணா. எந்த ஊர்? தமிழ்நாடு, சேலம். சேலமா? ம். எங்கே வரும்? சேலம் தான், எல்லாருமே சேலம் தானே. எங்கே போகிறீங்கன்னு கேட்குறேன். எங்கே போகிறீங்கன்னா பூரி. புரிவா? டுடே பூரி, டுமாரோ கொல்கட்டா, பங்களாதேஷ், சிக்கிம். ஆமாம். நம்ம ஊர் சூப்பர், வெரி நைஸ், வண்டர்ஃபுல் வியூ, பக்கா வியூ. திஸ் இஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அவர். அந்த இந்த கோயம்புத்தூர்ல ஒரு 7 வருஷம் வேலை செய்யணும். क्या वर्क? இந்த பஞ்சு மில்லில் வேலை செய்யணும். அப்போ தமிழ்நாட்டில் தளபதி ஆக்டர் எல்லாம் அப்போ எங்கள் ஊருக்கு வந்தால் தளபதி சூர்யா எங்கே சூர்யாவுக்கு போயிட்டாரு. போட்டில் போகுதுரா உங்களுக்கு தெரியும். நேராக பேர் சூர்யா பீட்டு தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சிஎம் என்ன மெரா தளபதி மதியம் இப்போ இது பண்ணியிருக்கோம். HR மேரா. நான் உன் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். சரி, கிளிக் கிளிக். தேங்க்யூ. உங்கள் சொந்தக்காரங்கலாம் சொல்லி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருங்க. बड़ा यूट्यूबर. बड़ा यूट्यूबर. साउथ साइड पूरा लड़की करेक्ट பண்ணிங். ஆமா, கரெக்ட் பண்ணிங், மாமா எடுத்தீங்க. கரெக்ட் பண்ணிங், மாமா எடுத்தீங்க. வெரி டேஞ்சரஸ் பாய். பார் லड़की அப்படினு சொல்லு. ரேப் கேஸ் 4. ரேப் கேஸா? அப்படி தான் போடு. 50 रुपया देना बेटा. पैसा दे. कितना देगा? पैसा 50 रुपया देना. 50 रुपया. 70 रुपया नहीं बोल. இங்க ஹெல்மெட் எங்க வந்துச்சா? வந்துருச்சு கடல்ல இருந்து எடுத்து. வணக்கம். சூப்பரா இருக்கா? போலாமா? நான் 6 ஏய் இங்க இருந்து 100 km. இங்க இருந்து ஒரிசாக்கு ஸ்ட்ரைட் பிளேஸ். மாமா முன்னாடி பேட்டரி தரேன். சரியான வியூ பாயிண்டிங் ஏச்சாரு. சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலு. இன்கேஸ் இதுக்கப்புறம் யாராச்சும் நார்த் ஈஸ்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா இதோட மேப் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்த வழியாக வந்து எந்த வழியாக வந்துன்னு எல்லோரும் மஸ்ட்டு இங்கே விசிட் பண்ண வேண்டியது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம போட் ஷிப்பிங் பண்ணி கொண்டு போகணுன்னு. ஆனால் பை காசு இருக்காது. அது போனால் 5 லட்சம் 4 லட்சம் ஆகும். இது வெறும் ஒரு 5000 10,000 முடிஞ்சிருங்க. இன்னும் கொஞ்சம் பேசினா ரொம்பவே கம்மியாகலாம். நாங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக ஒரு போட் எடுத்துக்கிட்டோம். சின்ன போட்டு தான், ஷிப்பிங்னு பயங்கரமாக சொல்லிக்கலாம். இதுக்கே நாங்கள் என்ன ஆட்டாடும் பாருங்க. மிடில் கிளாஸுக்கு இதுதாங்க வாழ்க்கை. பெரிய பெரிய போட்டெலாம் போக முடியாது. கிடைச்சது வாழ்க்கையை வச்சுட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். அதுக்கு நீ மிடில் கிளாஸாடா அப்படின்னு கேட்பீங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கிடைக்கிறத வச்சு நான் அனுபவிச்சுக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு பெருசாக காசு அளிக்கணும்லாம் ஆசை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தமாரி நிறையா பிளேஸ் இருக்குது இந்தியாவிலே. இன்னும் ஏன் நான் சுற்றிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. ஒரு நாள் நாமளும் ஃபாரின் போகிறோம், வண்டி ஷிப்பிங் பண்ணுறோம், பயங்கரமாக வீடியோ எடுப்போம். இப்போதைக்கு இது எடுப்போம். நம்ம வந்துட்டு கிளப்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம்ல, அந்த கிளப் வந்துட்டு எனக்கு சீரியஸாக இன்னும் எனக்கு ஸ்கில்ஸ் வேணும். இதை பற்றி நான் விஎஸ்கே அண்ணா, அப்புறம் சங்கர் அண்ணா, இன்னும் 4-5 பேர்த்துக்கு தெரிஞ்சு இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். இது வந்துட்டு நம்ம வேறு லெவலில் குழு எடுத்துகிட்டு போவோம். எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில, போகிற அளவுக்கு போவோம். பேட்ரினா ஆப்பா சார். இந்த ஊரே கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருக்குங்க. யாருமே ஃபோன் நோண்டல, வீதி லைட் அவ்வளோவா இல்லை, பளிச்சுன்னு இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பாருங்களேன்,
யாருமே ஃபோன் இல்லை, எல்லாம் மூஞ்ச பார்த்து பேசுகிறாங்க. நம்ம ஊரில் யாரும் மூஞ்ச பார்த்தே பேச மாட்டாங்களே, எல்லாம் ஃபோன் மட்டும் தான் நோண்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, யார்ட்டையுமே பேசாமல் தனியாக ஒரு ஆள். இதெல்லாம் இது 2015 அழிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சேன். இந்த மாதிரி கேட்டகரியெலாம் இன்னும் இந்த சைட்லாம் பாருங்கள், ஃபோன் யூஸ் பண்ணாமல் மூஞ்சுக்கு பேசிக்கிட்டு இந்த 10 மணி வரைக்கும் வீதியிலே நடந்துக்கிட்டு, நம்ம ஊருக்காரங்கெல்லாம் 6 மணிக்கே வீதிக்குள்ளே போய் கதை சாத்திட்டு இன்ஸ்டா இப்படி நவுத்துறதும் யூடியூப் இப்படி நவுத்துறதும் அப்படியே போட்டிகிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணுங்களே ஸ்ட்ரெஸ்ஸு, சின்ன பசங்களே சூசைட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க காலத்தில் மூஞ்சி கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்களாம். வாவ், இந்தமாரி ஊரில் கூட வாழ்ந்தெல்லாம் வச்சார். இந்த ஃபோனு எல்லாம் அடிக்டில் இருக்காங்க பார்த்தியா, அவங்க இதில் நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். யாருக்கும் அவ்வளோ மதித்து பேச மாட்டானுங்க. இன்னொருத்தங்க கூடிய கெடுக்கலான்னு தான் பார்ப்பானுங்க. நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா நண்டு கதை தாங்க. எங்கள் ஆயா இந்த கதை மட்டும் சொன்னது அப்படியே ஸ்பார்க் ஆகிடுச்சு. எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுன்னு இல்லை, பொதுவாகவே வேர்ல்டே, அதாவது இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்புறம் சிட்டி இந்தமாரி இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்துட்டு நண்டு புத்தி. ஒரு 10 நண்டு சட்டியில் விட்டு வச்சா ஒரு நண்டு மேலே ஏறுமா, பின்னாடி இருக்கிற நண்டு வேறு பக்கம் ஏறாமல் அந்த ஏறிட்டு இருக்க நண்டு பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துருமா. சரி, இந்த நண்டு மேலே ஏறினா இன்னொன்று நண்டு அதை காலை பிடிச்சி இழுத்துருமா. தானும் ஏற விடாது, ஏறவனையும் ஏற விடாதாம்மா. இதுதான் நண்டோட புத்தின்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்மளோட புத்தியும். ஆனால் இது எனக்கு பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு சார். யாருமே ஃபோன் நோண்டாமல் எல்லோரும் வெளியே ஆனால் அங்காளி பங்காளி அக்கம் பக்கம்னு பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. வண்டர்ஃபுல் ஒரிசாவுக்கு நான் ஓட்டு போடுறேன். ஐயோ, நம்ம தமிழ்நாட்டிலே ஓட்டு போட்டால் எடுத்துக்க மாட்டாங்க. சார், இதில் பிடிக்காத ஒன்று இது ஒன்று தான். மாடு பாருங்களேன், எவ்வளோ மாடு ரோட்லேயே நின்றுட்டு இருக்குங்க. இதுக்கு வேறு இடமே கிடையாது போல் நிற்கிறதுக்கு. இங்கிட்ட எவ்வளோ இடம் இருக்குது, அங்கிட்ட எவ்வளோ இடம் இருக்குது. தாயலி ரோட்லேயே நின்று உயரம் வாங்குது. 20 கிலோமீட்ரு 2 மணி நேரமாக நாங்கள் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பூரி இவ்வளோ பெரிய சிட்டியா? ஜேபி எங்க பின்னாடி வராரா? முன்னாடி தானே போணுச்சு அது. என்னடா ஆண்டி இப்படி ஓட்டுது? என்னடா ஊர் இது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊரில் இருந்துட்டு வெளியூருக்கு வந்தால் இதுவே பாரின் மாரி இருக்குது. வியூ சூப்பர். இங்கே ஏதோ ஒரு லாட்ஜ் இங்கே இருக்குது. ஐயோ, சீக்கிரம் இங்கேயே ரூம் கிடச்சிச்சு, நல்லாயிருக்கும். இந்த பாப்பாவுக்கு தில்லை பார்த்தியா, நடு ரோட்டில் நடக்குது. எங்கள் ஊரில் அப்படி நடந்தானா அடிச்சு தூக்கிட்டு போயிடுவானுங்க. லாட்ஜு தானே இது? கேட்போம். ஏசி இருந்தால் போதும், நான் தங்கிடுவேன்.